என்கிட்ட இருக்குது எடிஃபயர் பிராண்ட்ல இருந்து WH700NB அப்படின்ற ஒரு ஓவர் த இயர் ஹெட்ஃபோன் தான். சூப்பராகவே இருக்குது. இதோட ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஒரு 7 டேஸாக நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க பார்க்கலாம். அன்பாக்சிங் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு டைப் சி சார்ஜிங் கேபிள், யூசர் மேனுவல், அதுக்கப்புறம் நம்மளோட இயர்ஃபோன் இருந்துச்சு. இயர்ஃபோனை எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா என்னால் அந்த குவாலிட்டியை வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிசைன் அண்ட் இயர்ஃபோன் ஓவர்வியூ. டிசைனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். 2 கலரில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இவோரி, அதுக்கப்புறம் பிளாக்னு. எனக்கு இந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு சாண்டல் கலரில் இருக்குது ஆக்சுவலாக லுக்கு பார்க்கும்போது. நல்ல ஒரு குவாலிட்டி மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. நான் ஒரு சீப்பாக இருக்கும்னு நினச்சேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4990 வருது. ஸோ அந்த ப்ரைஸுக்கு நல்ல ஒரு குவாலிட்டிலே பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளால் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டுக்கு ஏற்றாப்புல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். டெலஸ்கோபிக் ஆர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ என்னோடய ஹெட்டில் போட்டு காமிக்கிறேன். ஸோ இவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். பிளாஸ்டிக் மெட்டீரியல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்ல ஹை குவாலிட்டியில் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியமாக இருக்குது கையில் எடுக்கும்போது. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஓவர் த இயர் ஹெட்ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியம் அந்த கம்ஃபர்ட் தான். 100% மார்க் வந்து வாங்கிருச்சு. சின்ன ப்ரெஷர் இருக்குது, சின்ன ப்ரெஷர் இருக்குது. நான் ஏற்கனவே ஓவர் த இயர் ஹெட்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் இந்த இடத்துல இயர் பெயினே வந்துடும். இதில் கம்ப்ளீட்டாக அந்த பிரச்சனையே கிடையாது. என்னை வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடுச்சு. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இயருக்கும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ என்னோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர் மப்ஸை ரொம்பவே சூப்பராக கம்ஃபர்டபுளாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குது. மெமரி ஃபோம் யூஸ் பண்ணியிருக்காங்களாம். அதனால் நம்ம காதில் போட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெட்டீரியலே பார்த்தீங்கன்னா ஸ்கின்னுக்கு சாஃப்ட்டாக இருக்குது. இரிட்டேட்டிங்காக ஒரு அன்கம்ஃபர்டபுளாக என்னால் ஃபீலே பண்ண முடியல. ஸோ ஹெட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு சாஃப்ட்டான ஒரு குஷனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்னால் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளுக்கு வந்து அசூரன்ஸ் கொடுக்க முடியும். இயர்ஃபோனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. இப்போ வந்து கழுத்தில் போட்டுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கிறோம் அப்படின்னா இந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மடித்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ எங்கேயாச்சும் போர்ட்டபிலிட்டி எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா பேக்கில் போடணும் அப்படின்னா இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு போயிடலாம். இதோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 271 கிராம்ஸ் எக்ஸாக்டாக வருது. ஸோ அதனால் நம்ம வந்து ஹெட்டில் போட்டிருக்கும் போது ஒரு பெரிய வெயிட்டாக வந்து இது ஃபீல் ஆகலை. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கனால நம்ம இயர்ஃபோனை போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆக மாட்டேது. ஸோ நீங்கள் வந்து படுத்துக்கிட்டலாம் பாட்டு கேட்குறீங்க அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நான் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா படுத்துட்டு தான் கேட்டேன். இயர்ஃபோன் அப்படியே நழுவி வந்து கீழே போகிறது அந்த மாதிரி இஷ்யூலாம் எதுவுமே இல்லை. ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்கனால அப்படியே வந்து மண்டையிலே இருக்குது. லாங் ஹவர்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களால் வந்து அந்த ப்ரெஷரையோ அந்த பெயினையோ வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியாது. நான் வந்து ஒரு 1 ஹவர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக கேட்டேன். என்னால் எந்த பெயினையும் வந்து ஃபீல் பண்ண முடியல. சூப்பராகவே இருக்குது. இயர்ஃபோனில் உள்ள பட்டன்ஸு அதோட ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்ம போட்டுட்டு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கொஞ்சம் நேரத்தில் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாலே வந்து பழகிரும். ஸோ ஈஸியாக வந்து நம்மளால் நேவிகேட் பண்ணிக்க முடியும். எந்த பட்டன் எங்கே இருக்குது அப்படின்றத கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா வந்து என்னால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சிச்சு. ரைட் சைடில் தான் பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வால்யூம் அப்பு, டவுனு, பவர் ஆன் ஆஃபு, பேரிங் பட்டனு. இந்த பேரிங் பட்டனில் நம்ம 4 விதமான ஃபங்க்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 மோட் இருக்குது. ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ண முடியும், ஆஃப் பண்ண முடியும், ஆம்பியன்ட் சவுண்ட் வந்து எனபிள் பண்ண முடியும். ஒவ்வொரு தடவையும் இந்த பேரிங் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மோடாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே போகும். ஸோ டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கேமிங் மோடு பார்த்தீங்கன்னா எனபிள் ஆகும். பேரிங் பட்டனோட ஆப்வியஸ் யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேர் பண்ணுறது தான். 3 செகண்ட் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா க்ரீன் கலரில் லைட் வந்து விட்டு விட்டு எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ உங்கள் மொபைல் ஃபோனில் இந்த மாடலை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேர் ஆயிடுது. பவர் பட்டனை பொறுத்த வரைக்கும் வால்யூம் அப் டவுன் பட்டனுக்கு நடுவில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். ஸோ சிங்கிள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கால் வரும்போது பார்த்தீங்கன்னா அட்டெண்ட் ஆகும். டபுள் கிளிக் பண்ணோம் அப்படின்னா எண்ட் ஆகும். நீங்கள் நார்மலாக டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் என்ன வாய்ஸ் அசிஸ்டன்ட் இருக்கோ அது வந்து எனபிள் ஆகுது. சிங்கிள் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மியூசிக்கை வந்து ப்ளே பண்ணுறது, பாஸ் பண்ணுறது, அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே ஒர்க் ஆகுது. வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டனை பொறுத்த வரைக்கும் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இல்லாட்டி நெக்ஸ்ட் ட்ராக்கு வந்து மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வால்யூம் வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், டிக்ரீஸ் பண்ணிக்க முடியும். பட்டன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ நான் காதில் போட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து ப்ரெஸ் பண்ணிக்க முடியுது. எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் பட்டன் அங்கே இருக்கோ இங்கே இருக்கோ அப்படின்ற மாதிரி குழப்பமே வர்றதில்லை. ஒரு டைப் சி போர்ட் வந்து சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க. 2 பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா மைக் இருக்குது. நெக்ஸ்ட்டு கனெக்டிவிட்டி அண்ட் ஆப்பை பொறுத்த வரைக்கும் எடிஃபயர் கனெக்ட்னு ஒரு ஆப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பேர் ஆயிரும். பேர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கண்ட்ரோல்ஸ்லாம் நீங்கள் வந்து ஆப்பில் பண்ணிக்க முடியும். நிறையாலாம் கிடையாது, ரொம்பவே லிமிட்டட் தான். ஸோ அது எல்லாத்தையுமே நான் வந்து சொல்கிறேன். ஆல்ரெடி வந்து பேர் ஆகி இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஓப்பன் பண்ண உடனே இந்த இயர்ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காமிக்குது. இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் காமிக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா அதோட இமேஜ் காமிக்குது. கீழே மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷனு, ஆம்பியன்ட் சவுண்டு, நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் சவுண்டோட சவுண்டை வந்து நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆம்பியன்ட் சவுண்ட்னா பேசிக்காக என்னென்னா வெளியில் உள்ள சவுண்டை பார்த்தீங்கன்னா இந்த மைக் வழியாக அட்ராக்ட் பண்ணி நம்ம இயருக்குள்ளே வந்து கொடுக்கும். அதனால் வெளியில் என்ன நடக்குது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆப்வியஸாக நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வெளியில் உள்ள நாய்ஸை வந்து கம்ப்ளீட்டாக கட் ஆஃப் பண்ணுறது தான். ஸோ அதுவுமே ஓரளவு நல்லா ஒர்க் ஆகுது. அது வந்து சவுண்ட் குவாலிட்டியில் பார்ப்போம்.
ஃபஸ்ட்டு பேஜ் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் பேஜ் வருது. இதில் மொத்தம் 4 சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கிளாசிக்கு, பாப்பு, கிளாசிக்கல், அதுக்கப்புறம் ராக்கு. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் போனோம் அப்படின்னா கேம் மோட் வந்து ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்னு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்மளால் யூசர் மேனுவல் வந்து படிச்சுக்க முடியும். கண்ட்ரோல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பேரிங் பட்டனை யூஸ் பண்ணி ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிலாம் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நாய்ஸ் கேன்சலேஷன் எனபிள் பண்ணுறதுக்கு செட் பண்ணிக்கலாம். ஆம்பியன்ட் சவுண்டுக்காக நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃபுக்கு செட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா 3மே வந்து செட் ஆயிருக்கு. நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து எதுவும் கொடுக்கல. அந்த ஈக்குவலைசர் செட்டிங்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ நமக்கு ஏற்றாப்புல பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளால் சவுண்டை வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இதில் வந்து கொடுக்கல. இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் கனெக்டிவிட்டியை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா டூயல் பேரிங். நம்மளால் 2 டிவைஸில் ஒரே நேரத்தில் வந்து பேர் பண்ணிக்க முடியும். ஒரு ஃபோனில், ஒரு லேப்டாப்பில், இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோனில் வந்து பேர் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து ஓரளவு நல்லாவே ஒர்க் ஆகுது. ஆனாலும் கொஞ்சம் சொதப்புது. ஸோ அது வந்து எப்படி சொதப்புது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட லேப்டாப்பில் வந்து மூவி பார்த்துட்டீங்கன்னு வச்சுக்குவோம். இதை பேர் பண்ணிட்டு இப்போ சடனாக உங்கள் ஃபோனுக்கு வந்து கால் வருது. இதில் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்விட்ச் ஆயிடுது. ஸோ நம்மளால் வந்து இயர்பட்ஸில் வந்து கால் வந்து பேசிக்க முடியுது. இதுவே என்ன சினாரியோவில் வந்து இது ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அங்கே வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்குவோம். ஸோ இதில் ஏதாச்சும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்க அப்படின்னா அங்கேருந்து இங்கே ஸ்விட்ச் ஆக மாட்டுது. ஸோ அங்கேயே தான் பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகிட்டு இருக்குது. அங்கே வந்து பாஸ் பண்ணிட்டு இங்கே ப்ளே பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஸ்விட்ச் ஆகுது. ஸோ அது கொஞ்சம் வந்து இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ லேப்டாப்பில் போய் கை வைக்காமல் டேரெக்டாக இங்கே ப்ளே பண்ணும்போது இங்கே வந்து ஸ்விட்ச் ஆனிச்சு அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இப்போ முக்கியமான பார்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோக்கான முக்கியமான ஒரு பார்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா என்னால் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல. ஸோ நடுநிலைமைன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கேன். ஸோ பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. 4 ப்ரீசெட்ஸ் இருக்குது தெரியுமா, கிளாசிக்கலு, பாப்பு, ராக்கு. ஸோ அதில் பாப்பு வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு வந்து ஃபீல் பண்ண முடியுது. பேஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. கிளாசிக்லலாம் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே பேஸ் இல்லாமல் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சப்போர்ட் அதெல்லாம் கிடையாது. நான் நார்மலாக பார்த்தீங்கன்னா சப் பேண்ட் கோடிங், அதாவது எஸ்பிசின்னு சொல்லுவாங்க, அதான் கொடுத்துருக்காங்க. அதனால் சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிலாம் சொல்ல முடியாது, நார்மலாக இருக்குது. எனக்கு இதில் பெரிய அட்வான்டேஜாக தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அந்த கம்ஃபர்ட் தான். ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருக்குது. என்னால் வந்து இந்த பெயினை ஃபீல் பண்ணவே முடியல. அதனால் பார்த்தீங்கன்னா லாங் ஹவர்ஸ் கேட்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குது. என்னோடய ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த கம்ஃபர்ட்டை நோக்கியே போகுது, சவுண்ட் குவாலிட்டியை நோக்கி போகாமல். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி ஓவர் த இயர் ஹெட்ஃபோன்ஸில் இந்த மாதிரி பட்ஜெட்டில் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே இரிட்டேட்டிங்காக இருக்கும். நம்மளால் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே போட முடியாது. அதை கம்ப்ளீட்டாக இதில் வந்து பிரச்சனையே இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு அபோவ் ஆவரேஜ்னு சொல்லலாம். ரொம்பவே மட்டமாக இல்லை, ஆனால் நல்லா இருக்குது. பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பேஸ் இருந்தால் தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நான் கம்ப்ளீட்டாக நல்லா இல்லை அப்படின்லாம் சொல்ல மாட்டேன், ஓரளவு நல்லாவே இருக்குது. உங்களுக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்ட் முக்கியம், மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு கேட்டால் நல்லாயிருக்கும் போதும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இப்போ வந்து எனபிளில் இருக்குது. ஏதோ ஒரு வேறு உலகத்தில் இருக்க மாதிரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ ஏசி வந்து ஓடிட்டுருக்கு, அந்த சவுண்டு வந்து எனக்கு அவ்வளோவா கேட்கல. ஸோ பேசிக்காகவே இந்த இயர்ஃபோன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா காதை வந்து ஃபுல்லாக அடைச்சிரும். அதனால பேசிவாகவே ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கும், அது உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் நாய்ஸ் கேன்சலேஷனை எனபிள் பண்ணும்போது சவுண்டை வந்து நல்லாவே கேன்சல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல் கொடுக்கும். என்னோடய ஃபேனை பார்த்தீங்க அப்படின்னா 4 லெவல் ஸ்பீடில் வச்சுட்டு நான் வந்து இதை போட்டிருக்கும் போது மைனூட்டாக தான் பார்த்தீங்கன்னா சவுண்ட் கேட்டுட்ருக்கு. நீங்கள் வேறு ஏதாச்சும் ப்ளே பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அது வந்து கட் ஆயிடுது. சாங்கை வந்து பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அமைதியாக வந்து கேட்டிங்க அப்படின்னா ஃபேனோட சவுண்டு கொஞ்சம் கேட்குது. யூஸ்வலாக எப்படி கேட்குமோ அந்த லெவலுக்கு இல்லாமல் ஓரளவு மினிமமாக வந்து கேட்குது. ஸோ நாய்ஸ் கேன்சலேஷன் நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் காலை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. இதில் வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்களா, ஏஐ யூஸ் பண்ணி அட்வான்ஸ்டாக பார்த்தீங்க அப்படின்னா வாய்ஸ் காலை வந்து நல்லாவே கிளியராக கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் எங்கள் அம்மாட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் வந்து பேசிகிட்டு இருந்தேன். இப்போலாம் யாருமே ஃபோன் வந்து 15 மினிட்ஸ்லாம் பேசுகிறதில்ல. நமக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்களா, அதனால் வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் ஒரு 15 மினிட்ஸ் வந்து நான் பேசிகிட்டு இருந்தேன். அவங்களுக்கு வந்து நல்லாவே கேட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்னோடய மாப்பிள்ளைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ணி வந்து பேசினேன். ஸோ ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், அதை வந்து ஃபேனுக்கு கீழே நின்று பேசுகிறது, இந்த மாதிரி எல்லா கண்டிஷன்லேயும் வந்து நான் பேசும்போது பார்த்தீங்கன்னா என்னோடய வாய்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே கிளியராக கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் யூஸ்வலாக வந்து என்னோடய மாப்பிள்ளைட்ட என்ன கேட்பேன் அப்படின்னா, அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா கிணத்துக்குள்ளே இருந்து பேசுகிற மாதிரி இருக்குங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா நம்ம வந்து பேசுகிறது ஒரு இடத்துலையும் சவுண்டு வந்து ரொம்ப பள்ளத்துலேருந்து பேசுகிற மாதிரியும் ரொம்ப கம்மியாக வந்து கேட்கும். அந்த ஃபீல் இதில் இல்லை, உங்களோட ஃபோன்லேருந்து டேரெக்டாக பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால்.
ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் டெஸ்டிங்கு. என்னென்ன இயர்ஃபோன்ஸ்லாம் நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோமோ அவருக்கு கால் பண்ணி நம்ம வந்து பேசுவோம். ப்ரீவியஸாக டெஸ்ட் பண்ண இயர்ஃபோன்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது பெட்டராக இருக்குது வாய்ஸ் காலில். இதே மாதிரி எடிஃபையரோட நியோபட்ஸ் ப்ரோவும் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அதுவுமே ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொன்னால், அதுவும் நேச்சுரலாக இருக்குது. நம்ம வந்து ஃபோன்லேயே டேரெக்டாக பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால். ஏன் அப்படின்னா மைக்கு வந்து இங்கே டேரெக்டாக இருக்கும். நம்ம பேசும்போது மைக்குக்கு டேரெக்டாக வந்து அவங்களுக்கு வந்து கிளியர் ஆடியோ கேட்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேசுகிறது இங்கே போயிட்டு இந்த மைக் வழியாக பிக்கப் பண்ணி அங்கே போகணுமா, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கேயோ பேசுகிற மாதிரியும் எங்கேயோ கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் அப்படி ஃபீல் இல்லை, டேரெக்டாக ஒரு ஃபோன்லேருந்து பேசுகிற மாதிரி இருக்குது, நல்லாவே இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ பேட்டரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் என்னால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியல. ஏன் அப்படின்னா இது வந்து பேட்டரியே குறைய மாட்டேங்குது. நான் 1 வீக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ஒரு 40% வந்து ரிமைனிங் இருக்குது. ஸோ அடிக்கடி நான் வந்து பாட்டு கேட்டுட்ருக்கேன். அப்போயுமே வந்து பேட்டரி குறையவே மாட்டேங்குது. இதோட பேட்டரி லைஃப் அவங்க கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 68 ஹவர்ஸு. ஸோ ஏஎன்சி ஆனில் இருக்கும்போது 45 ஹவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து பேட்டரியே குறையிற மாதிரியே தெரியல. இதில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா பெரிய பேட்டரி சைஸ் வந்து ஈஸியாக வச்சிட முடியும். இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் வைக்க முடியும். இந்த மாதிரி இயர்ஃபோன்ஸில் பெரிய பேட்டரி வைக்கலாம். அதனால் பேட்டரியோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணலை. ஸோ அவங்களோட சைட்டில் பார்த்தேன். தாராளமாக பார்த்தீங்கன்னா ஏஎன்சி ஆன் பண்ணி வச்சே நீங்கள் வருஷக்கணக்கில் வந்து பாட்டு கேட்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 10 டேஸுக்கு வந்து ஆப்வியஸாக வந்து பேட்டரி வரும்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு நாள் ஃபுல்லாக போட்டு டெஸ்ட் பண்ணுற அளவுக்கு டைம் கிடையாது. வேறு வீடியோவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நான் போட்டு யூஸ் பண்ண வரைக்கும் பேட்டரி லைஃப் சூப்பராகவே இருக்குது. பேட்டரி லைஃப்பை பற்றி நீங்கள் ஒரே பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ வந்து கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறது, பாசிட்டிவை சொல்லுவோம், அதுக்கப்புறம் நெகட்டிவை சொல்லுவோம். ஸோ பாசிட்டிவை பொறுத்த வரைக்கும் வெரி 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 கம்ஃபர்டபுளுங்க. ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. இந்த இயர்ஃபோன்ஸை வந்து நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு காது வலிக்கவில்லை. என்னால் போட்டு லாங் ஹவர்ஸ் வந்து என்னால் கேட்டுக்க முடியும். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ அது வந்து நான் கண்டிப்பாக வந்து 100% மார்க் வந்து கொடுத்துருவேன். அது எப்படி சொல்கிறது, எனக்கு 100% ஓகே அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட காதோட பேட்டர்னு, உங்களோட மண்டையோட பேட்டர்ன்லாம் வந்து பேஸ் பண்ணி அதோட பெயின் வரலாம். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக பெயின் இருக்குது. இப்படி லைட் பெயின் இருக்கிறதுலே லைட்டு. நான் போட்ட ஓவர் த இயர் ஹெட்ஃபோன்ஸ்லேயே இருக்கிறதுலே லைட் பெயின்னா இதில் தான் வருது. அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆனால் அந்த ஏஎன்சி ஆன் பண்ணியிருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்படியே அடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் தெரியுமா, அந்த ஃபீல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, உங்களால் வந்து பெயினை ஃபீல் பண்ண முடியலாட்டியும் அந்த ஏஎன்சியோட ஃபீல் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஏஎன்சி ஆஃப் பண்ணிவிட்டு நான் அந்த ஃபீலை சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அப்படியே ரிலீஃப் ஆன மாதிரி இருக்குது. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் வந்து ஆனில் இருக்குது, அப்படியே அடைச்சி வச்ச மாதிரி இருக்குது. ஆனால் வந்து அந்த ப்ரெஷர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அன்கம்ஃபர்டபுளான ஒரு ப்ரெஷர் வந்து இது கண்டிப்பாக கிடையாது. கண்டிப்பாக வந்து தாக்கு பிடிக்க முடியும், ரொம்ப நேரம் வந்து கேட்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டிசைனு ரொம்பவே ப்ரீமியமான ஒரு டிசைனில் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈஸியாக வந்து போர்ட்டபுளாக இருக்குது. கலர்லாம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி லைஃப் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ என்னால் வந்து ட்ரைனே வந்து பண்ண முடியலன்னா வச்சுக்கோங்களேன், நான் 1 வீக்காக யூஸ் பண்ண வரைக்கும் ஸோ பேட்டரி சார்ஜ் வந்து அடிக்கடி போடுற வந்து வாய்ப்பு கண்டிப்பாக இருக்காது. ஸோ அதனால் ஒரே ஸ்ட்ரெச்சில் உங்களால் வந்து ஒரு 5 டேஸ் ஆச்சு மினிமம் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பாசிட்டிவ்லேயும் வருது, கொஞ்சம் நெகட்டிவ்லேயும் வருது. சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பேசிக் லெவல் சவுண்டில் இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப மட்டமாக கிடையாது. ஒரு 2000 3000 அந்த மாதிரி இயர்ஃபோன்ஸில் கேட்குற மாதிரியான சவுண்டு தான் இதுலேயும் இருக்குது. பேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே மிஸ் ஆகிருக்க மாதிரி இருக்குது. அதுதான் முக்கியமான ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டு. பேஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் வந்து அந்த என்ஜாய் பண்ணி மியூசிக் வந்து கேட்க முடியும். பேஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பாயிண்ட். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 4990 வருது. அமேசானில் அவைலபிளாக இருக்குது, எடிஃபையரோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ரைஸுக்கு வந்து நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குது. சவுண்ட் குவாலிட்டியில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக காது வலிக்காத ஒரு ஓவர் த இயர் இயர்ஃபோன்ஸ் வேணும் அப்படின்னா இதை வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுங்கள். இதுக்கு வந்து காம்படிஷன் வந்து எதுவும் இருக்கா அப்படின்றத நான் நோட் பண்ணலை. என்னோடய ரிவ்யூ எல்லாமே இதை மட்டுமே கன்சிடர் பண்ணி தான் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத என்னால் சொல்ல முடியும். நான் வந்து பேஸ் கம்பேரிசனுக்காக பார்த்தீங்கன்னா என்னோடய ஏர்பாட்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில இயர்ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணிக்கும்போது பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறத என்னால் ஃபைன் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ பட்ஜெட் உங்களுக்கு வந்து 5000 தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அதில் எந்த மாற்றும் கருத்தும் கிடையாது. ஸோ இது வாங்குறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.